சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. கான்ஷியஸ்னஸை உணர்வுகள் என்று சொல்கிறோம். இந்த மனித உடல் பிறப்பிலிருந்து முதுமை வரை பல மாற்றங்களை சந்திக்கிறது. ஆனால் மனித உணர்வுகள் மட்டும் என்றும் மாறுவதே இல்லை. அப்படியானால் உணர்வுகளை உருவாக்குவது ஆத்மாவா அல்லது இந்த உடலா? ஆத்மா உருவாக்கி உடல் அதை வெளிப்படுத்துகிறது என்றால் உணர்வுகள் மூலம் வரும் கர்மாவுக்கு ஆத்மா கூட காரணம்தானா? முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறது இல்லை. இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நம்முடைய மதம், ஜெயின மதம், புத்த மதம் எல்லாம் ஒத்துக்கிற விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான். தெர் இஸ் நெய்தர் பர்த் நாட் டெத், இட் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. புனரபி மரணம், புனரபி ஜனனம். அப்போது ஏற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு ஒற்றுமை ஆகும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் சொல்கிறா. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7 ஜென்மம் இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்முடைய நல்லது கெட்டது வாசனைகள் இருக்கு இல்லையா, அது நம்முடைய மெமரி சிப் மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு புது செல்ஃபோன் வாங்குற போது பழைய செல்ஃபோனில் இருக்கிற மெமரி சிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. செல் தான் மாறிச்சே தவிர மெமரி சிப் அதே தான். அந்த மாதிரி இந்த உடம்பு ராமசாமி, கண்ணாயிரம், இஸ்மாயில், அப்ராம் அப்படி மாறும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மெமரி சிப் இருக்கு இல்லையா, அது மாறுவதில்லை. இட்ஸ் கெட்டிங் லோடட் அண்ட் கழிக்கிறாங்க. தேவையில்லாத மெமரிஸை நீங்களே கூட கழிச்சிடுறீங்க. புது நம்பர் யாருக்காவது வேணும், புது மெமரி வேணும்னா லோட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆத்மா என்பது சரீரம் என்ற கண்டெய்னர், அதுதான் செல்ஃபோன்னு வச்சுக்கோ. அதுக்குள்ளே லோடிங் டெலீட்டிங் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி இருக்குது. அதனால் அவர் எக்ஸ்பீரியன்சஸ், எக்ஸ்போசர்ஸ் ஆர் ஆல் கண்டினியூஸ். இது நமக்கு தெரிஞ்சால் நம்ம இதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. போன ஜென்மத்தில் என்ன நடந்ததுன்னு இப்போ நமக்கு என்ன தெரியும்? சிறப்பதிகாரம் எழுதி இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு? நாட்டுதும் யாமோர் பாற்றோடை செய்யுங்கிறார். நாம் இந்த சிலப்பதிகாரம் என்ற காவியத்தை எதுக்காக எழுதுகிறோன்னா, ஊழ்வினை தொடர்ந்து வந்து உறுத்தும், கர்மா இஸ் கண்டினியூவஸ். அதனால தான் இந்த காவியத்தை நாங்கள் எழுதுகிறோம். இப்போ என்ன அதில் தாத்பரியம்னா, இப்போ கோவலன் இருக்கான், அவனை பொற்கொல்லன்னு காட்டி கொடுக்குறான். அதுக்கு முன்பிறவையில் அந்த பொற்கொல்லன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கோவலன் கெட்டது பண்ணியிருக்கான். அப்போ ஆக்ஷன் கவுண்டர் ஆக்ஷன் இல்லையா, கிரெடிட் கரஸ்பாண்டிங் டெபிட். அதனால் உலகத்தில் இந்த கண்டினியூவசிட்டி ஆஃப் கர்மாஸுங்கிறது இருந்து தான் தீரும். அதனால தான் உங்கள் ஜாதகத்தை எழுதுகிற போது என்ன எழுதுகிறாங்க? பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஜாதகருக்கு உள்ள பலன்கள் என்பவை பூர்வ புண்ணியத்தை வைத்து கொண்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஊழிற் பெருவலி யாவுலங்கிறார். விதியை விட ஒன்றும் பெருசு கிடையாது அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் செஞ்ச தர்மத்துக்கு என்ன பலன்னு உனக்கு தெரியணும்னா, ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்துன்னு போகிறான், 4 பேர் அவனை தூக்கின்னு போகிறாங்க, அதை பாரு, அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான், மேலே உட்காந்து போகிறான், புண்ணியம் பண்ணாதவங்க அவனை தூக்கின்னு போகிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் எல்லாமே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய நியூட்டன் சீரியல் தான் வாழ்க்கிறது. இதுதான் உண்மை அப்படின்னா நாம் ஜெயினிஸ், புத்திசம் இதெல்லாம் ஒத்துக்கிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனம், மொழி, மெய்களால், சொல், செயல், சிந்தனைன்னு சொல்கிறாங்க. இந்த 3த்துலேயும் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். அப்போ நமக்கு புதுசாக எந்த கர்மாவும் வந்து தொலைக்காது. அதனால் எவ்ரி மினிட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கர்மா தியரி யூ வில் பி கேர்ஃபுல். நான் பேசுகிற இந்த வார்த்தை ரைட்டா, என்னுடைய இந்த செயல் ரைட்டா, இதனால் நான் புது கர்மாவை சேர்த்துக்கிறேன்னா இல்லை எனக்காவது புண்ணிய பலம் வரப்போகிறதா அப்படின்னு. அதுலேயும் சொல்கிறாங்க, நல்ல செய்யறதுக்கு உனக்கு ரிசோர்ஸஸ் வேணும். அதனால் பொருளாதாரம் என்ன சொல்லுது? நல்லன்னு செய்தால் அற்றீராயினும். நல்லது பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நல்லது பண்ண முடியலன்னா கவலைப்படாத. நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பூமின் நல்லாற்றுப்படவும் நெறியும் ஆறும் அதுவே.
கெட்டது பண்ணாமல் இரு. இப்போ கடன் வாங்கினே இருந்தால் அது லைபிலிட்டி. கடனே வாங்கலைன்னாக்கா ஜாலியாக இருப்பேன் இல்லையா? அதனால் நீ கெட்டது தேடாமல் இரு, கெட்டது பண்ணாமல் இரு அப்படின்னு அர்த்தம். அதனால் மகாத்மா காந்தி 3 குரங்கு வச்சுருந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொம்மை. அதில் என்ன பண்ணுறது, கெட்டது பார்க்காத, கெட்டது கேட்காத, கெட்டது பேசாத, இவ்வளோ தானே குரங்கு சொல்லுது. அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைப்பிடிச்சா போகிறோம். ஸோ எவ்ரி மினிட் என்ஷூர் நீ நல்லது தான் தேடுற, கெட்டது தேடுற அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் உனக்கு இருந்ததுன்னா புதுசாக எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். பரிசு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தெரியும், அது கழியும். நம்முடைய நல்ல சொல் சேர்ந்தனைகளால் தானாகவே கழியும். பிகாஸ் we don't know how much we have accrued in the past bus. ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஆன்மீக அமைப்பை சுவாமி விவேகானந்தர் தோற்றுவித்திருந்தாலும் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தவர் அன்னை சாரதா தேவியார் என்றும், கல்வியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் பெண்களின் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பெருமளவு பங்களித்தவர் அவர் என்றும் அவரது வாழ்க்கை குறிப்புகள் கூறுகின்றன. அன்னை சாரதா தேவியாரின் கல்வி பணி மற்றும் சமூக பணிகள் பற்றி விளக்குவார். சாரதா தேவியார் ஒரு இன்னசென்ட் வில்லேஜ் லேடி. கமார்புக்கூருங்கிற இடத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட குடும்பம் நடத்துனதே கிடையாது. இவர் பேலூரில் காளிக்கு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அந்த அம்மா கிராமத்தில் தான் உட்காந்து இருந்துச்சு. ஷி வாஸ் அ வெரி இன்னசென்ட் அண்டு உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு லேடி. அதில் ஒன்றும் சந்தேகம் தேவையில்லை. பட் ஷி ஹேட் லிட்டில் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். படிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்பில்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ராமகிருஷ்ணன் இறந்து போன பின்னால் விவேகானந்தர் அந்த அம்மாக்கிட்ட போய் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு. இந்த அம்மா அதை காதில் வாங்காத மாதிரியே, அங்கே கத்தி இருக்குல்ல அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு. இவர் அந்த கத்தியை எடுத்துன்னு வரும்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், அந்த பொடி எங்கே இருக்குதோ அப்படி பார்த்துன்னுட்டு கூசாக இருக்கிற இரும்பு பார்த்து இப்படி கொடுப்போம். இவர் என்ன பண்ணார், இரும்பு பார்ட்டை கையில் பிடிச்சின்னு அந்த மரக்கட்டை இருக்கிற போர்ஷன் இப்படி கொடுத்தாராம். அப்போ சாரதா தேவி சொன்னாங்களாம், நீ போகலாம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு. எல்லாரும் அந்த கையை அறுத்துக்கிற மாதிரி அந்த கத்தி தான் முதல்ல கொடுப்பாங்க. நீ கட்டையை எனக்கு கொடுத்துட்டு கத்தி நீ வச்சுருக்க, இப்போ நல்லா யோசித்து எல்லாம் உன்னால் செய்ய முடியுது, நீ போராடார். இவ்வளோதான் அந்த மாதிரி. அதனால் ராமகிருஷ்ணர் இறந்த பின்னால் ஷி வாஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மட். ராமகிருஷ்ணா மட் பேலூரில் பிரம்மானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இன்றைக்கி நீங்கள் பேலூரில் பார்க்குற ராமகிருஷ்ணருடைய அந்த சமாதி கோயில். இன்ஃபேக்ட் இவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. ராமகிருஷ்ணர் இறந்த பின்னால் அவருடைய சுடுகாட்டு சாம்பலை வச்சுக்கிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு இடமே கிடையாது, அதை வச்சு எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. ஸோ தி சிஷ்யாஸ் வேர் ஆல்சோ வெரி புவர். ஸோ அந்த பிரம்மானந்தர் தான் பிற்காலத்தில் அந்த ராமகிருஷ்ணா மட் பேலூரில் வர்றதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த அரைச்சாலைகளுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தவர். இப்போது இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இப்போது கிருஷ்ணவேணி அம்மானு இங்கே இருந்தாங்க இல்லையா, திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தத்தில் இருந்தாங்க. அந்த அம்மா தான் சாரதா தேவியாக இருந்தாங்க. கிருஷ்ணவேணி அம்மா தான் சாரதா தேவியாக ஒரு பிரிவில் இருந்தாங்க. அண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்ததே நான் தான். அந்த பிறவியில் ராமகிருஷ்ணராக இருந்தது நான் தான். என்ன பாபா அப்படின்ட்டு நான் கோடிசாமிகிட்ட பார்க்க போனேன். கோடிசாமி 400 வருஷம் உயிரோடு இருந்தார். பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் புறவிப்பாளையத்தில் இருந்தார். கிருஷ்ணவேணி அம்மா தான் சொன்னாங்க, ஒரு நட போய் அவரை பாருப்பா, ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. அவர்கிட்ட போனேன். அவர் இப்படி தான் உட்காந்துருப்பார், காலையில் இப்படி போட்டுட்டு. அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே, சாமி நான் யார் அப்படிங்கிறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படிங்கிறேன். அவர் அப்படியே சிரிச்சிட்டு, கடலை அளந்துடுவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னார். அப்போ நம்ம நினைக்கிறது அந்த ஆளுக்கு தெரியுது அப்படின்னு நான் சைலண்ட்டாக இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார், தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னார். அப்போ அவர் யார், கோடிசாமி தோத்தாபுரி. தோத்தாபுரி யார், தென்னிந்தியாவிலிருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைத குருவாக இருந்தவர். அத்வைதம்னா என்ன, நானும் கடவுளும் ஒன்றே தான், நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயன்னு அருணகிரி சொல்கிற நிலை. ராமகிருஷ்ணன் காளி பூஜை பண்ணுறவர். அவருக்கு அந்த மாதிரி பிளாங்க் மைண்டுக்கு போக முடியல, உருவமற்ற வழிபாட்டுக்கு போக முடியல. இவர் ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து இந்த இடத்துல குத்தி இங்கே 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 கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லின்னு இருந்தார்.
தான் அவங்க குரு சிஷ்ய பவனில் வந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தோத்தாபுரின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் கேட்குறேன், நான் யார் சாமி? தாத்தா ராமகிருஷ்ண நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த, அப்போ நான் தோத்தாபுரியாக இருந்தேன். அதான் நம்ம 2 பேருக்கு இருக்க கனெக்ஷன், அதுக்கு தான் நீ என்கிட்ட வந்திருக்கியா அப்படின்னு. பின்னால் அவருக்கு தீராத வயிற்று வலி வருது தோத்தாபுரிக்கு. அப்போ இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி அப்படின்னு கங்கையில் நம்ம ஜலசமாதி ஆகலான்னு விடிகால 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த தட்சிணேஸ்வரில் இருக்கிற கங்கையில் அப்படியே நடந்துக்கினே இருக்கார். முழுகவே மாட்டேன்றார். என்னன்னு பார்த்தா கங்கை இப்படி 2ஆக வழி விடுது. இவர் இப்படி பார்த்தா பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் காளி உயரமாக நின்று சிரிக்கிறான். இவருக்கு தெரிஞ்சு போச்சு. நேராக ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து உங்கள் காளியை நான் பார்த்தேன், அவள் இருக்கிறது கூட உண்மைதான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஒத்துக்கிட்டார். அதனால் கோடிசாமி யார்? தோத்தாபுரி. சிவசங்கர் பாபா ராமகிருஷ்ணராக இருந்தார். கிருஷ்ணவேணி அம்மா வந்து சாரதா தேவியாக இருந்தாங்க. அதனால் உலகத்தில் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். அப்போ இந்த உலகம் பூராவும் ரீவைண்டிங், ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட், ரீப்ளே. அதனால் எதுவுமே புதுசு இல்லை இந்த உலகத்தில். நம்மெல்லாம் கூட ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஜனங்க 500 கோடி இருக்கிற இடத்துல நீ ஏன் என்கிட்ட வந்து நான் எங்கேயோ கேளம்பாக்கத்தில் மூலையில் உட்காந்துருக்கேன் இல்லையா? ஸோ எல்லாமே இருக்குது, ப்ரீ டெஸ்டின்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, அதனால் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதனுடைய போக்கில் வேடிக்கை பார்த்தா போகிறோம். இதுதான் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. புறநானூறு என்ன சொல்லுது, ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றினுடைய போக்கில் அந்த கட்டை போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேரூராற்று படுவும் பனைபோர் நற்காட்சி தெளிந்தனம். பெரிய ஆற்றில் ஒரு கட்டை போகிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து என்னை விட பெரியவங்கன்னு நான் மெரசலாகவும் மாட்டேன், என்னை விட கம்மியானவங்கன்னு யாரையும் நான் இன்சல்ட்டும் பண்ண மாட்டேன். பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே, எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு பாவனை வரும். அதனால் உலகத்தில் எல்லாரும் இதே தான். அப்போ தன்னை எறிந்து இன்புறவே வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சந்திரனை பார்த்து அவர் சொல்கிறார், எனக்கு ஏதாவது நீ ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு. சந்திரனை பார்த்து ஏன் சொல்கிறாரு? சந்திரன் இருக்குது, அது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே வருது. 6 மணிக்கு வந்துட்டு திருப்பி மறுநாள் காத்தால 6 மணிக்குள்ளோ அது எங்கே போகுது? எங்கேயும் போகல. அமெரிக்காவில் இருக்கிற சூரியன் இங்கே வருது, இங்கே இருக்கிற சந்திரன் அங்கே போகுது. ஏன்னா உலகம் உருண்டுக்கிட்டே இருக்குது, சுழன்றும் உலகம் ஏற்பினதுன்ற மாதிரி. ஸோ எதுவுமே இந்த உலகத்தில் பார்வைகள் தான் வித்தியாசமே இருக்குது, தவிர எதுவும் மாறுவது இல்லை. உலகம்தான் சுற்றின்னு இருக்குது. சூரியன் சந்திரன் அதனுடைய போக்கில் தான் 2 இடத்துல காலையிலும் மாலையிலும் மாறி மாறி தெரிகிறார்கள் என்பது. அதனால் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கனாக்கா, நீ சந்திரனை பார்க்குற, சந்திரனை பார்த்த உடனே அதுதான் அல்டிமேட்டுன்னு நீ நினச்சிக்குவ. ஆனால் கொஞ்ச நேரம் ஆன உடனே உனக்கே தெரியாது, நீ தூங்கிடுற. மறுநாள் காத்தால எழுந்திட்டு பார்த்தா சூரியன் வந்துடுது. அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சந்திரன் உலகத்துக்கு 6 மணிலேருந்து மறுநாள் காத்தால 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தை தருது. ஹீட்டாக இருந்த உலகத்தை குழுன்னு மாற்றுது. சந்திரன் வந்த உடனே பறவைகள் விலங்குகள் எல்லாம் அதனுடைய பொந்து கூண்டுகள்லாம் போயிட்டு நிம்மதியாக இருக்குது, உலகம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்திரனுக்கு எங்கேருந்து பவர் வருது அப்படின்னு யோசனை பண்ணியானா சூரியன்கிட்டேருந்து வருதுன்னு தெரியும். இப்போ நாமெல்லாம் சந்திரர்கள், நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்குற சூரியன் ஒருத்தருக்கான் அப்படின்னு புரியும். அப்போ சூரியனுங்கிறது சிவன், நாம் எல்லாம் சக்தியினுடைய வடிவங்களில் இந்த உலகத்தில் வந்தவங்க, நாம் எல்லாம் சந்திரர்கள். இது இப்படி ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே நீ போக வேண்டியிருக்கும். நம்ம எல்லாம் எதை பார்த்து பயப்படுறோம்? டெத்தை பார்த்து பயப்படுறோம். இங்கிலீஷில் ஒரு கவிதை இருக்குது, சானட்டுன்னு பேர். 14 வரி கவிதை இருந்தால் அதுக்கு சானட்டுன்னு பேர். நைட் அண்ட் டெத்துன்னு அந்த கவிதைக்கு பேர். அது எழுதின ஆள் பேர் ஆலிவர் பிளாங்கோ ஒயிட். அவன் என்ன சொல்கிறான், உலகத்தில் முதல்ல ஒரு மனுஷன் வந்திருப்பான் இல்லையா, அவன் வெளிச்சத்தை தான் பார்த்தான். சூரியனை பார்த்தான், ஆற்றை பார்த்தான், பறவைகளை, விலங்குகளை, வயல்களை எல்லாத்தையும் பார்த்தான். இதுதான் உலகம்னு நினச்சிட்டே இருந்தான். அப்போ மத்தியானம் போய் மாலை பொழுது வருது. அப்போ மயக்கும் மாலை பொழுது போய் இனிக்கும் இன்ப இரவு வருது. இவனுக்கு இரவு பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் இவன் பயந்துன்னு இருக்கான், என்னாக போதும். இப்போ இரவு வந்த உடனே அப்படியே இருட்டு வருது. ஆகாசத்தில் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது.
அண்ட் இவனுக்கே தெரியாமல் தூங்கிடுறான். காத்தால எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான் அந்த ஹீட்டுக்கிட்டலாம் போய். அப்போ இவன் நினைக்கிறான், நமக்கு பகல் பொழுதை பற்றி தான் தெரிஞ்சது, இரவு பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம பயந்துன்னு இருந்தோம். இரவு வந்தப்புறம் தான் தெரியுது இரவு தான் நல்ல விஷயம், பகல் ஹீட்டான விஷயம்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கை என்ற வெளிச்சத்தில் வாழ்கிற போது இந்த வாழ்க்கையில் ஏதோ சத்து இருக்குதுன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். முன்ன பின்ன செத்து இருந்தால் தானே சுடுகாடு தெரியுன்னுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அது மாதிரி நீ முதல்ல செத்துப்போ, அப்போ தான் சாவுன்றது வாழ்க்கையை விட நல்ல விஷயம்னு உனக்கு புரியும் அப்படின்னு அந்த கவிதையில் சொல்லுவோம். இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ் வேர் ஃபோர் நாட் லைஃப். இந்த வெளிச்சம் பகல் பொழுது உன்னை ஏமாற்றியதே, அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற வெளிச்சம் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நீ ஒரு தடவை செத்து பார்த்தா தான் டெத்துங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இப்போ வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணையாமோ. யம தர்மம் வரப்போது என் மச்சான் மாமன்லாம் சொன்னால் விட்டுட்டு போகிறானா. இப்போ என்ன தான் பண்ணணும்? உம்பர்பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அல்லும் பகலும் அலைகின்றேன் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே. திருத்தணி மலை மேலே இருக்கிற முருகனுக்கு போய் பூக்குடையில் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி உருப்பிடலான்றதை விட்டுவிட்டு எப்போ பாரு இட்லி சாப்பிட்லாமா, தோசை சாப்பிட்லாமா, புனாக்கு சாப்பிட்லாமா நான் அலைஞ்சின்னு உட்காந்துருக்கேன். சிவ கனியை சேர கருதுகிறேன். அந்த சிவனுடைய பழமாக இருக்கிற முருகப்பெருமானை பிடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு ஏன் வரமாட்டேன்னுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லைஃபுடைய ஒரே பர்பஸ் என்னென்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஒன்லி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் நோ பர்பஸ் டு இட். வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத விஷயம். இதை போய் பெருசாக கட்டிக்கிட்டு அதுன்னு உட்காந்துட்டு இதில் நம்ம வீடு வாங்கலாமா, லேண்டு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, 2 பனிக்குட்டி போடலாமா, இப்படியே தான் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் காரியம். அதனால் ஒன்றுமில்லாத வாழ்வில் நம்ம சம்ரட்சணர் ஒரு பாட்டுக்குது. ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம், ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். தான் சம்ரட்சணில் இருக்கிற பாட்டு. அதனால் நம்ம எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் ப்ராப்ளம். டால்ஸ்டாய் இது ஒரு அழகான கதை இருக்குது. ஒரு ஆள் கடவுள்கிட்ட எப்போ பார் கேட்பான், நான் ஏழையாகவே இருக்கேன், நீ இப்படியே வச்சுருக்கேன்னு. கடவுள் கனவுல சொல்கிறாரு, நீ பக்கத்தூர் பஞ்சாயத்து தலைவரை போய் பாரு, உனக்கு எவ்வளோ லேண்டு வேணுனாலையும் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. இவன் அவரை போய் பார்க்குறான் சாயந்தரம். ஆமாம், கடவுள் எங்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. சொல்லணும்ல கடவுள். ராத்திரிலாம் தூங்கலை, நம்ம ஒரே நாளில் கோடீஸ்வரனாக போகிறோம் சொல்லிட்டு மறுநாள் சாப்பிட்டாக்கா ஓட முடியாதுன்னு சாப்பிடவே இல்லை. ஒரு தனி பாட்டில் மாத்திரம் எடுத்துக்கினான். காலையில் 6 மணிக்கு, ஏன்னா இவன் கண்டிஷன் என்னன்னா காலையில் 6 மணிக்கு கிளம்பி 6 மணிக்குள்ளே திருப்பி அந்த வின்னிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த லேண்டெல்லாம் இவன் வந்து ஓடினேக்கிறான். 12 மணி வரைக்கும் ஓடினான். சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஓடிடலாம், அப்புறம் 7 மணி நேரத்தில் 1 மணி வரைக்கும் ஓடினதை 5 மணி நேரத்தில் கவர் பண்ணிக்கலான்ட்டு 1 மணி வரைக்கும் ஓடினான். ஸோ 6 to 1 திருப்பியும் 1 o'clock முடிச்சுட்டு இந்த பக்கம் ஓடி வர்றான் ரிவர்ஸில். வின்னிங் போஸ்ட் கிட்ட வந்தவுடனே மூச்சு நின்று போய் செத்துப்பிட்டான். அப்போ ஊர்க்காரங்களாம் சிரிச்சாங்களாம், இவனுக்கு வேண்டியது 6 அடி நிலம், அதுக்கு பாரு இவன் மாஞ்சி மாஞ்சி ஓடனான்ட்டு. அப்போ நாமளும் அப்படி தான், நமக்கும் 6 அடி நிலம்தான் இல்லையா. உலகத்தில் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பார் ஆவார். அலெக்சாண்டர் த கிரேட்டும் சரி, பக்கத்தில் படுத்துன்னு சாக போகிற இன்னொரு கிரேக்க சோல்ஜரும் சரி, 2 பேருக்கும் 6 அடி நிலம்தான். ஏதோ ஒரு பாட்டுக்குது, 6 அடி நிலைமை ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இன்னொரு பாட்டு கூட இருக்குது, மூச்சு காத்து
மூக்கிலோடும் காற்றடா இந்த மூச்சு கூட கடனடா, உள்ள மூச்சும் போன பிறகு செல்லா நோட்டு உடம்படா, வட்டிக்காரன் நாளை வந்து வசூல் செய்வான் பாரடா, ஈட்டிக்காரன் போலி நின்று கூட்டி செல்வான் யமனடா, சலவை பண்ணி பெட்டி போட்ட சட்டைதான் இந்த கட்டையே, இந்த சட்டை கயற்றி ஆவி ஒரு நாள் தேடும் புதிய சட்டையே, குருதி தோல் சதை எலும்படா இந்த கூட்டணிதான் உடம்படா, இந்த கூட்டணி சுடுகாட்டு வெளியே கேட்டு வரையில். இதெல்லாம் நம்ம எல்லாம் சினிமா பாட்டாகட்டும் எல்லாம் அந்த காலத்து சிவாஜி சினிமாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தத்துவ பாட்டெல்லாம் வரும். வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடும் வரை கூட்டம், கொள்ளி வரை வருமோ, கொள்ளி வரை வருமோ, தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி பட்டவுடன் ஞானி, சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. திருவள்ளுவர் சொல்லுது, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம்னு வரு. நெருநல் நான் நேற்று உளன் ஒருவன் இருந்தவன் இன்று இல்லை, இன்னைக்கு இல்லை. அவன் எங்கே இருக்கிறாங்க இந்திரா காந்தி, எங்கே இருக்கிறாங்க ராஜீவ் காந்தி, எங்கே இருக்கிறாங்க அலெக்சாண்டர் கிரேட், எங்கே இருக்கிறாங்க நெப்போலியன் போனபார்ட். ஸோ நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயம். நெருநல் உடனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு அப்படின்னு. ஸோ இது நமக்கு தெரியறதில்லை. நம்ம ரோட்டில் போயின்னுக்கிறோம், ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ, எதிரில் கிருஷ்ணாம்பேட்டையோ இல்லை லைலா காலேஜுக்கோ சுடுகாட்டுக்கு யாரையோ தூக்கின்னு டிங்குன்னு போகிறாங்க. இப்போல்லாம் தூக்கத்துக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. அதனால் அமரர் ஊர்தியிலெல்லாம் தூக்கின்னு போகிறாங்க, வேனில் தூக்கின்னு தூக்கத்துக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது. இப்போல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னும். இப்போ எவனும் செத்தா நமக்கு ரொம்ப நல்ல சகுனமாகுது. நமக்கு புரியாத விஷயம் நாம்ளும் தான் அந்தமாரி ஒரு நாளைக்கு போக போகிறோங்கிறது இல்லையா. எல்லோரும் தான் ஒரு நாளைக்கு போய் ஆகணும். ஏதோ ஒரு இது இருக்குது, சுற்றி விட போகுது சுற்றம் விட்டு விட போகுது உயிர். சரி, அடுத்த கேள்விக்கோ. திருவண்ணாமலையும் கிரிவலமும் பிரதோஷ கால பூஜைகளும் பல காலமாய் நமது மண்ணில் இருப்பவைதான். ஆனால் அவற்றை பிரபல நடிகர்கள் நடித்த திரைப்படங்களில் காட்டும்போது மட்டும்தான் அது மக்களிடையே பிரபலமாகின்றன. அப்படியானால் ஆன்மீகத்தை விட திரைப்படம் மக்களை ஈர்ப்பதில் வலிமையாக இருக்கிறது என்பது கூட கலியின் கொடுமைதானா? கலி துயர் தீர சிவனின் பொற்பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறினாரே, அப்படி இருந்தும் சிவனடியார்களை ஏன் கலி வாட்டி வதைக்கிறது? கலியுகத்தினுடைய தர்மம் நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் வெல்லும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சூது கவ்விய நிலை. இதுக்கப்புறம் நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அல்லவை தேய அறம் பெருகுங்கிற மாதிரி கெட்டதெல்லாம் போய் நல்லதெல்லாம் வர வேண்டிய காலம் வந்துக்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் இந்த யுக தர்மம் இப்படி தான் இருக்கும். இல்லை, உங்களுக்கு டவுட்டு தேவையில்லை. கிருஷ்ண பரமாத்மா பிரபாவாசப்பட்டினம் இரண்ய நதிக்கரையிலிருந்து புஷ்பகுமான் ஏறி மேலே போகிறார் ட்வைனு. அப்போ அங்கே எல்லோரும் கூடிடுறாங்க. கிருஷ்ணா, தர்ம பசு 4 காலில் 3 கால் உடஞ்சி ஒத்த காலில் நிற்கிது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அனாச்சாரமெல்லாம் நடக்குது.
நீயும் போயிட்டியானா எங்களுக்கு யாரையா கதி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் பற்றி கொள்வதற்கு சிவபெருமானுடைய பொற்பாத கமலங்கள் இருக்கின்றன, பூசுவதற்கு வெந்நீர் இருக்கிறது, தூவி வழிபடுவதற்கு நறுமண மலர்கள் இருக்கின்றன, ஓதுவதற்கு பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள். வையம் கலிதுயர் தீர்கவே அரண்நாமமே சூழ்க அப்படின்னு ஞானசம்பந்தர் ஓலை நறுக்கில் எழுதி போட்ட மாதிரி சிவனை பிடிச்சிக்கோங்க, இந்த கலியுகத்தில் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போது கிருஷ்ணர் யார்? ஜெகத்குரு. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு தான். அவரே சொல்லிட்டு போயிருக்கார், இந்த கலியுகத்தில் நீங்கள் தப்பிக்கணும்னா சிவனை தான் பிடிக்கணும். அப்போ பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அரகரா என்று அரற்றான் இல்லே. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நீ உருப்படணும்னா மனுஷன் நீ என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போகணும், விடிகாலையில் போகணும். புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு விடியறதுக்கு முன்னாடி நீ கோலம்லாம் போட்டு எல்லாம் பண்ணோம், மாக்கோலம். பூமாலை புனிந்து ஏத்தி பூமாலை கட்டணும் சாமிக்கு, புகழ்ந்து பாடி பாமாலை தலையார கும்பிட்டு நல்லா விழுந்து கும்பிடுறது, கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை பொனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. இதுதான் வழி. தேவாரத்தில் நீ உட்பண்ணா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கீங்க. அதனால் ராமன் சாரு, வித்யா அவங்கெல்லாம் அங்கே பூஜை பண்ணுறாங்க, கணபதி சாரு அவங்கெல்லாம் இங்கே பூஜை பண்ணுறாங்க, இவங்க கூட அசிஸ்டண்ட் இருக்காங்க, துர்காவில் பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு ஒருத்தர் எடுத்து செய்கிறாங்க. மகாலட்சுமி கோயில் ஒரு டீம் இருக்குது, பழனி ஆண்டவனுக்கு ஒரு டீம் இருக்குது, திருச்செந்தூருக்கு ஒரு டீம் இருக்குது, பாண்டரங்கனுக்கு ஒரு டீம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் ஏதோ ஒரு ஆள் பண்ணி அவ்வளோதான். வாழ்க்கை வேறு ஒன்றும் பெரிய மீனிங் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ யூ ஆர் டூயிங் த சேம் திங். என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே நீங்கள் வெளி உலகத்துலேருந்து இருந்தால் இதெல்லாம் பாசிபிளா? எப்பயோ ஒரு வெள்ளிக்கிழமைக்கோ செவ்வாய்க்கிழமைக்கோ கோயிலுக்கு போவீங்க, மற்ற நாளில் உங்கள் போக்கில் தான் இருப்பீங்க. இங்கே இருக்கிற போது உங்களுக்கே தெரியாமல் இந்த இடத்தெல்லாம் பெருக்கிறது, சாமிக்கு ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் பண்ணி பூ கட்டி கொடுக்குறது, பாடுறது எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்க. சர்வ் பண்ணுறது எல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க. அதனால் வாட் எவர் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் த ஒன்லி ப்ரிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வெளி உலகத்திலிருந்தால் இது உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த புண்ணியம்ங்கிறது கூட கண்டினியூட்டி தான். காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை போகிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு 40 வயசு இருக்கும், ஒய்ஃபு ஒரு 35 வயசு இருக்கும், குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, உங்கள் 3 பேரில் யார் ரொம்ப பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு. அவங்க சும்மா இருக்காங்க. நீ 40 வயசில் வந்த, உன் ஒய்ஃப் வந்து 35 வயசில் வந்தா, உன் குழந்தை 6 வயசில் வந்திருக்கு. அப்போ அது தானே ரொம்ப பூஜை பண்ணியிருக்கு. இல்லைனாக்கா நீங்கள்லாம் லேட்டாக தானே வந்தியா, அது சீக்கிரம் வந்துச்சு பார்த்தியா அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தான் இங்கே கூட இந்த குட்டி பசங்கள்லாம் வர்றாங்க இல்லையா, ஏதோ ஒரு ஓவியம் எடுத்துன்னு வராங்க, ஏதோ கொண்டு வர, அவங்கெல்லாம் ரொம்ப பூஜை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால அந்த வயசுலேயே வர முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியாது. அதனால் இது எதுவுமே நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிறது. வி ஆர் ஒன்லி விட்னஸஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ். சாட்சி பூதங்களாக இருக்கிறோம். வி ஆர் நாட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா நான் எங்கேயோ கிளம்பாக்க 40 கிலோமீட்டர் தள்ளி உக்காந்துருக்கோம். நீங்கள்லாம் எப்படி வந்தீங்க, எப்படி இந்த இதில் மாட்டிக்கிட்டீங்க, அல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து கைங்கரியம் பண்ணுறீங்க இல்லையா. எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஸோ உன்னை மீறி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, சரி நீ முதுகில் உன்னையே நீ தட்டிக்கலாம். இந்த ஆப்ஷன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. மெட்ராஸில் இருக்கிற 85 லட்சம் பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு முடியல பார்த்தியா, நீ உட்காந்து இடத்துல பேசுகிற கொடுத்துட்டாங்க, பழம் கொடுத்துட்டாங்க, திருப்பதி லட்டு கொடுத்துட்டாங்க, சாக்லேட்டு இன்னும் கொடுத்துட்டாங்க, பாட்டு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் நீ என்ன பிளானை பண்ண? இல்லை வடிவேல் ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, நல்லா பிளான் பண்ணி லாஸ்ட்
ஒர்க் இஸ் வர்ஷிப் என்று தாங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்கள். அப்படியானால் இறைவன் எங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற நித்திய கடமைகளை சித்த சுத்தியோடு தொடர்ந்து ஒழுங்காக நாங்கள் செய்து வந்தாலே அது இறைவனை முழுமனதோடு வழிபட்டதற்கு இணையாகுமா? வேறு இறை வழிபாடே தேவையில்லை என்று அர்த்தமா? வாழ்க்கையே தவம் என்று வரைந்தளித்த சங்கரன் சம்ரஷ்ணர் ஒரு பாட்டு இருக்குது. வாழ்க்கையும் போர் கவிதை என்று வரைந்தளித்த சங்கரா, வெறும் வார்த்தை கவிதைகளில் உனை வரைய இயன்றிடுமோ? தூக்கிய கால் கவிதை. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் நல வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். 3 கடமை தான். ஒன்று தன்னை கட்டுதல். யூ ஹாவ் டு இன்கல்கேட் வேல்யூஸ் ஃபார் யுவர் சிஸ்டம். நல்ல எண்ணங்கள், நல்ல சொல், நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள், இதெல்லாம். குட் இஸ் ஈக்குவல் டு காட். காட் அண்ட் குட் ஆர் சினானிமஸ். நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கிடைக்கான்களே. நன்றுடைய ஆணை தீயது ஒன்றில்லானை. நல்லதே இருக்கும், கெட்டது எதுவும் இருக்காது. அவன் தான் கடவுள். அப்போ அந்த குணங்கள் உங்ககிட்ட நீங்கள் வர்றபோது காடுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். It will not be an object to be seen, it will be a thing to be experiencedங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு டியூட்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு 4 பேர் கடவுள், அவனுடைய பிரான்ச் ஆஃபீஸ், பொண்டாட்டி 2 பிள்ளை குட்டிங்கெல்லாம் இருக்குது. இவங்களை காப்பாற்றுறது வேலையை கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ நீ வேலைக்கு போ, சம்பாரி, அதை வச்சு உன் குழந்தைங்கள படிக்க வை, கல்யாணம் கட்டி கொடு, நீ உன் மனைவி மக்களோட சந்தோஷமாக இரு. இது நீ செய்ய வேண்டிய முதல் வேலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சத்ய சாய்பாபா கிட்ட புட்டபர்த்தியில் போய் செட்டில் ஆகிட போகிறேன் பிரசாந்தி நிலையத்தில். நான் சொன்னேன், முட்டாள் நீ, சத்யசாய் என்ன சொல்கிறாருன்னு உனக்கு புரியல. அவர் என்ன சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் இருக்காங்களே அவங்களே நீ நல்லா பார்த்துக்கோ, உன் குடும்பம் பிரசாந்தி நிலையமாகிடும். ஸோ ஐ எம் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஆஸ் டு ஹவு இட் குட் பி டன்னுங்கிறதுக்கு தான் அவர் ஒரு பிகர் சர்ஃபேஸில் பிரசாந்தி நிலையம் வச்சுருக்காரு. நீ உன் குடும்பத்தை பாடுறா, அதுதான் பிரசாந்தி நிலையம் அவர் சொல்கிறது அப்படின்னும். அப்போ அதுக்கு மேலே உனக்கு டைம் இருந்தால் யூ கேன் லுக் ஆஃப்டர் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரீட்டு. அதுக்கப்புறம் உன் ஊர், உன் நாடு, இப்படி வளர்ந்துக்கிட்டே போகும். அது இப்போ நாம் முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். நம்ம கடவுள் நம்மளை நம்பி விட்டுருக்காரு 4 பேரை, அவங்களுக்கு வேண்டியது நம்ம செய்யணும். இதை விட்டுவிட்டு நிறைய பேர் நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், அவன் குடும்பத்தையே கவனிக்க மாட்டான். ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருந்தார், கவர்னர் ஜெனரல் ஆகிட்டு. அப்போது ஒரு பணக்கார வீட்டு பொம்பளைங்கெல்லாம் அவர்கிட்ட போய், we are starting a social service, so can you come and inaugurate அப்படின்னாங்க. அவர் சொன்னார், வாட் டைப் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் மேடம்? உங்கள் குழந்தைங்களெல்லாம் ஆயா கிட்ட விட்டு ஆயா குழந்தைங்களை குளிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துக்குவீங்களா அதுதானே அப்படின்னா. நீ உங்கள் குழந்தைய குளிப்பாட்டு ஃபோட்டோக்காக ஆயா குழந்தைய குளிப்பாட்டு, இதுக்கு பேர் தான் சோஷியல் சர்வீஸா அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். உண்மையாக அதுதான் நடக்குது. இதெல்லாம் ஒரு மேனியக், அதாவது ஒரு பப்ளிசிட்டிக்காக அதுக்காக இதுக்காக செய்கிறோம். எவ்வளோ பேர் அவங்க குடும்பத்தில் கிளப்புக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து பொங்குன்னு விழுவாங்க, வேலைக்காரன் ஷூவை கழட்டுவான், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒருத்தர் பார்த்தே நாளாக இருக்கும் இல்லையா. நிறைய குடும்பங்கள்ல இதுதான் என் ப்ராப்ளம். இதை விட பேசாமல் ஒரு சிம்பிள் லிவிங், ஏதோ கஞ்சி குடித்தோமா, ஏதோ ஒரு சாதாரணமாக இருக்கோமா, அதுவே பெரிய லைஃப் தான். சந்தோஷம் என்பது நமக்குள்ளே இருக்குது. வெளியே இந்த மாதிரிலாம் ஒரு பேரு புகழ் இதெல்லாம் சும்மா. நீ ஓடுற வரைக்கும் எல்லோரும் உங்கள்கிட்ட நல்லமான்னு அடிப்பான், ஏன்னா உங்கள்கிட்ட துட்டுக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் நீ கீழே விழுந்துட்டேன்னு வை, அன்றைக்கி அவன் சொல்லுவான், அவன் கண்ணு மணி தெரியாமல் ஆனா அப்பயே எனக்கு தெரியும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டுன்னு உன்னை டபுளாக நக்கல் அடிக்க போகிறானுங்க. அதனால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்மையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. அந்த மாதிரி உலகத்தில் இந்த டைவர்ஷனாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலெல்லாம் மாட்டிக்கிறத விட்டு ஏதோ உடுப்பது 4 முழம் 9 நாளி, சாப்பிட்டோமா, ஒரு மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டினோமா, குழந்தை குட்டிங்களை பார்த்துக்கணுமா, ஒரு காட் ஃபியரிங் ஆர் காட் லவ்விங் லைஃப்பில் இருந்தோமா, அதுக்கு மேலே லைஃபுக்கு ஒன்றும் மீனிங் கிடையாது. மற்றது எல்லாமே கன்சீல்டு ஈகோ தான். யாராவது நான் சர்வீஸ் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு ஈகோ இருக்குது. 4 பேர் நம்மளை பெரிய ஆளுன்னு நினைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறதே தவிர அது நிஜம் கிடையாது. அதனால் கூரை ஏறி கோழி பிடிக்கணும்.
அப்புறம் தான் வானத்துக்கு வைகுண்டத்துக்கு போக முடியும். கூரை ஏறி கோழி பிடிக்கிறதுல நான் வீட்டில் இருக்கிற 4 பேரை ஒழுங்காக பார்த்துக்கோ, சந்தோஷமாக இரு. அதுக்கு மேலே உனக்கு டைம் கிடச்சுன்னா வானத்தை பார்த்து வைகுண்டத்துக்கு போகிறத பற்றி யோசனை பண்ணலாம். இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நம்ம தான் அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். நாயர் புலிவாலை பிடிச்ச மாதிரி, புலிவாலை பிடிச்சிட்டா விட முடியாது. அந்த மாதிரி நம்ம எதையோ சேர்த்துக்கின்னு அதுலேருந்து வெளியே வர முடியாது. இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுனே இருக்கோம். அதனால் யூ ஹாவ் டு திங்க் பிக். பெருசாக நினைக்கணும். வெள்ளத்தனைது மலர் நீட்டம், ரொம்ப பெருசாக அதை எப்படி நினைக்கணும்? எங்கேயோ போய் டென்ட் போட்டுட்டு அங்கே போர்டு வச்சு போட்டு அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ காலையில் ஒரு நிமிஷம் நினச்சா அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். சர்வோஜனும் சுகினோ பவந்தோ, எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் நீ சொன்னியானா அதுவே உன்னுடைய கண்ட்ரிபியூஷன் தான் இந்த உலகத்துக்கு. வான்முகில் வழாது பெய்க, இப்படியெல்லாம் பாட்டுங்க இருக்கு இல்லையா தேவாரத்துலலாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வையம் கலித்துயர் சீர்கவே அறநாமமை சூழ்க. இதுதான் ஓலை நறுக்களை ஞான சம்பந்தம் எழுதி போட்டு அனல்வாதத்தையும் புனல்வாதத்தையும் வென்று விட்டு வந்த கருத்து. அதனால் பிறர்னால வேண்டல் தப்பே இல்லை. பிறருக்கு உழைத்திடல், அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, முடிஞ்சால் அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது கைங்கரியம் பண்ணுறது, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கு முன்னால் நாம் நம்மளை பார்த்துக்கணும். பர்சனலாக உன்னோட ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, உன்னை நம்பி இருக்கிற குடும்பம் இருக்குது, இவங்களுக்கு உள்ளதெல்லாம் நீ செய்யணும். மற்றபடி உனக்கு எதுவும் இல்லைன்னா உட்காந்து கடவுள்கிட்ட நீ ப்ரே பண்ணணும். வினோபா பாவேன்னு ஒருத்தர் இருந்தார், காஞ்சி மகாபெரியவர்கிட்ட வர்றான். வந்துட்டு நான் 90 வயசும் ஆச்சு எனக்கு, நான் பூதானம் கோதானம் சிரத்தாதானம் சிரமதானம் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் என் மனசில் ஒரு சாந்தி வரலை, ஒரே அசாந்தியாக இருக்கே அப்படின்னு. அதுக்கு பெரியவர் ஒரு நிமிஷம் கழித்து சொன்னாராம், நீ நான் செஞ்சேன்னு நினச்சிட்டு பண்ணுற இல்லையா, அதுதான் உன்னுடைய அசாந்திக்கு காரணம். வனாந்திரங்கள்லேயும் காட்டிலையும் ஓட்டில் இருக்கிற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கல்லுக்குள்ளுகிற தேரைக்கும் கூட வேலை சாப்பாடு போட்டு காப்பாற்றுற ஒரு கடவுள் இருக்கான். நீ எந்த நாதாரிங்க 4 பேருக்கு பூதானம் கோதானம் வாங்கி கொடுத்து அந்த 4 பேரையும் அவனே பார்த்துக்கின்னு இருந்திருப்பான். நீ நான் செய்கிறேன்னு நினச்சி செஞ்ச இல்லையா, அதனால தான் உனக்கு சந்தோஷம் வரவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். இதுதான் அருணகிரிநாத் சொல்கிறது, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை முதல்ல விடு. நீ செய்ய வேண்டியது நான் வடிவேல் இருசால் நினைவாய் கடவுளை நினச்சிக்கிட்டு இரு. இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ கருதா மறவா நெறிக்கான உன் இருசால் வனஜம் தரையன் திசைவாய். முருகரை எப்பயும் மறக்காத, எப்பயும் நினச்சிக்கிட்டே இரு. இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் வினோபாபாவை கடவுள் பரமாச்சாரியார் என்ன சொன்னாரோ அதே தான் உனக்கும் உபதேசம். இதில் வினோபாவை ஏன் இதெல்லாம் செய்கிறாரு, ஏன்னா ஒரு ஃபால்ஸ் கிரேவிங் ஃபார் ரெக்கக்னிஷன். நம்ம இதெல்லாம் செய்கிறோம், 4 பேர் நம்மளை மெச்சணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. நிறைய பேர் இதுதான் செய்கிறாங்க. அதனால் அந்த வம்புலெல்லாம் போய் மாட்டிக்கவே மாட்டிக்காது. நம்ம போய் இவ்வளோ வேலை செய்கிறோம், நம்ம இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமா, ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுறோமா, எதுவும் பண்ணுறதில்லை. நம்ம பாட்டி சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணி பிடிச்சி ஜாலியாக உட்காந்துக்கிறோம். யார் வந்தாலையும் மரியாதை கொடுக்குறோம், எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சாவே போகிறோம். தெர் இஸ் நோ நீடு ஃபார் யூ டு crave for recognition and do things for publicity. அது மாதிரிலாம் செய்ய தேவையில்லை, வேண்டாத வேலை. ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವೋ ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ, ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವೋ ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ, ದೃಷ್ಟಿಯಿಂದಲಿ ನಾನು ಕಂಡೆ, ದೃಷ್ಟಿಯಿಂದಲಿ ನಾನು ಕಂಡೆ, ಸೃಷ್ಟಿಗೀಶನೆ ಶ್ರೀರಂಗಶಾಯಿ, ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವೋ ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ, ദൃഷ്ടിയിന്തലി നാനു കണ്ടേ. അമ്മയോട് അപ്പനെന വന്നവർക്ക് മംഗളം, ആശാനും ദൈവമുമായാനവർക്ക് മംഗളം, ഇത്തரை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.